ஓகே, இப்போ இந்த கை வழியை ஆரம்பிங்க. சொல்லுங்க, இதுதான் அந்த கை வழி. ஒன்று எடுத்துட்டேன். வாவ், இப்போ கை தூக்கி பாருங்க. புரியுதா? முதல்ல எப்படி தூக்குனீங்க? தூக்குங்க. புரியுதா? இப்போ இங்கே போனதில்ல. இது ஒரு வித்தியாசம். சொல்யூஷன் கொடுத்துட்டேன். நல்லா பாருங்க, நடங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இவங்களை நான் தான் அழைச்சிட்டு வந்தேன். இவங்களோட பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா பிஞ்ச் நர்வ் அப்படின்னு சொன்னாங்க. பிஞ்ச் நர்வ்னா கழுத்தில். நான் பல இடத்துல கொண்டுட்டு போயிட்டு இவங்களுக்கு வந்து தீர்வு காண முடியல. கடைசியில் என்ன செஞ்சேன்னா ரொம்ப யோசனை பண்ணி ஒரு காரோப்ராக்டிக் போனேன், ஆஸ்திரேலியன் காரோப்ராக்டிக். அவங்க என்ன சொன்னாங்கனாக்கா ஃபுல் ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னு சொல்லி நடு எலும்பு வந்து அவங்க ஸ்கேன் பண்ணிவிட்டு பார்த்துட்டு அந்த காக்சிக்கில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, T9 கொஞ்சம் பிரச்சனை இருக்குது, செவ்வாய்க்கல்ல பிரச்சனை இருக்குதுன்னு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நல்லா இருந்துச்சு, நல்லா இருந்தாங்க. பட் நாங்கள் வந்து 2 weeks ஒன்ஸ் ஃபாலோ அப் பண்ணிகிட்ருக்குறோம். அதே நேரத்தில் ஆர்மில் வந்து ஃப்ரோசன் ஷோல்டர் மாதிரி இருந்துச்சு, ஸ்கார் டிஷ்யூ அப்படின்ட்டாங்க. ஸோ அது கொஞ்சம் காலம் பிடிக்கும் நாங்கள் அந்த ஸ்கார் டிஷ்யூவை உடைக்கிறதுக்கு. அப்புறம் பார்த்தேன், நம்ம ஜேபிக்கு வந்திருக்குமே, ஏன் நம்ம மனிதர் ஹோலிஸ்டிக்கை நம்ம சந்திக்கக்கூடாதுன்னு வந்து சந்தித்து கொடுத்தேன். ரொம்ப திருப்தியாக நல்ல ஒரு தீர்வு கொடுத்துருக்காரு. எங்களுக்கு திருப்தி. இதான் ஃபர்ஸ்ட் விசிட், நல்ல ரிசல்ட். நீங்கள் திரும்ப தேவைப்பட்டால் வாங்க அப்படின்ட்டாங்க. நீங்கள் வாங்கன்னு அவர் சொல்லலை. அப்போ இந்த ஒரே ட்ரீட்மெண்ட்டில் நம்மளை பொறுத்தவரை நம்ம ப்ராப்ளம் அவர் சால்வ் பண்ணிகிட்டு இருக்காரு. இதே மாதிரி எல்லாத்துக்கும் நடக்கும் நம்ம சொல்ல முடியாது, அவங்களோட பிரச்சனையை பொறுத்தது. ஸோ நம்ம கொஞ்சம் ஃபேராக இருக்கோம். நன்றி, வணக்கம்.